வந்த கேள்வி என்ன அப்படின்னா, காளி உபாசனை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. காளி உபாசனை செய்யணும், என்ன வழிங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு பதில் சொல்லிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் எப்படி நினச்சிட்ருக்குறாங்க, எப்படி சொல்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, காளியை சுடுகாட்டில் தான் பூஜை பண்ணணும், காளிக்கு மது மாமிசம் வைக்கணும், அசைவ படைகள் தான் வைக்கணும், பலி கொடுக்கணும், இப்படியெல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு நிறையா குருமார்களோ ஜோசியர்களோ பெரியவங்களோ நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறத நம்பிட்டு நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. சில பேர் அப்படியே செய்கிறாங்க. அப்படி பலி கொடுத்து தான் காளி கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது. காளி அகோர ரூபம் உள்ளவங்க தான். பல ரூபங்கள் எடுத்திருக்காங்க காளி மாதா. அந்த காளி மாதா பல ரூபங்களில் அகோர ரூபம் உண்டு. அந்த அகோர ரூபம் தான் கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. அதனால்